மிஸ்டர் ஏட்ஸ் தமிழ் என்னடா திடீர்னுட்டு இப்படி வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா போன வழியில் சொல்லியிருப்பேன் ஹார்ட்கோர் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால் இந்த வேர்ல்டில் ஹார்ட்கோர் வேர்ல்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹார்ட்கோர் வேர்ல்டு பேர் மிஸ்டர் ரேஜ். ஓகே ரேஜ் 7 அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஒரு போனஸ் டெஸ்ட்டு பண்ண முடியாதா? சரி விடுங்க, நல்ல ஒரு சங்காக வரணும்னு வேண்டிக்கோங்க. எல்லாம் வேண்டிக்கிறீங்களா? போகலாம். ப்ளீஸ் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதான் நடந்திருக்கு. ஜங்கிளில் போய் இறக்கி விட்ருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. சரி வாங்க அடித்து எல்லாத்தையும் உடச்சி ஃபுட்டு எடுப்போம். ஆனால் இங்கே என்ன குறைச்சல்னா ஃபுட்டே இருக்காது, வாட்டர் மெலன் தான் இருக்கும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி எனக்கு மட்டும் எந்த நடக்குது? ஓகே முதல்ல நம்ம இருங்க என்ன கோஆர்டினேஷன் பார்த்துக்கலாம். மைனஸில் இருக்கும். இன்டி போனால் ப்ளஸ் ஆகுது, இன்டியில் மைனஸ் போனால் மைனஸ் ஆகும். ஓகே ஓகே அடாது. ஓகே தேவையில்லாமல் ஏதோ ஒரு பட்டன் அமைத்தி கூட அது விடு. ஓகே நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்டை மட்டும் போய்ட்டு போட்டு மட்டும் செஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம எதனா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி லூசு பையன் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சும்மா அதுக்குன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க லூஸ் அப்படின்ட்டு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க கைஸ், உடனே நீங்கள் வந்துடுவீங்க லூஸடாவே அப்படின்ட்டு. ஓகே அதை வச்சு இப்போது ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ இதை வச்சுட்டு ஐயோயோ தேவையில்லாமல் ஷிஃப்ட் வச்சிட்டேன். தேவையில்லாமல் பண்ணுறேன். ஏன்டா எனக்கு ரொம்ப ஓவராக ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டேன்னு. அதான்டா உனக்கு இப்படி தேவையில்லாத வேலைண்டு இங்கே கையில் எத்தாண்டா உனக்கு. சரி கேவலவாதி. ஃபுல்லாக ஷிஃப்ட் வச்சிட்டேன். நாடா இது. சரி இருங்க இதை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ் 16 இது பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 1 ஸ்டாக் வரும். ஓகே நான் வரல. ஓ சாரி. ஓகே 1 ஸ்டாக் வந்துச்சா. இதுவும் இது தேவையில்லாம் பிக் செஞ்சுட்டேன். சரி ஆக்ஷன் இதை வச்சு இப்போ இங்கே இருக்க ஸ்டோனை மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஹார்ட்கோருக்கு தேவையே சாப்பாடு தான். ஓகே கைஸ் எல்லாத்தையும் நோண்டியாச்சு. 16 இருங்க அப்படியே எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே தூக்கி இடி வச்சுட்டு அப்படியே ஷிஃப்ட்டு பிடிச்சா ஒரு ஸ்டாக் வந்துடும். அதே பூச்சா வந்துடும்.
அப்புறம் ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செய்யணுமா? ஓகே, ஒரு பிக்காக்ஸு இதுக்கு அப்படி போடலான்னு பார்த்தா ஓகே, ஒரு ஸ்வாடு தேவையில்லை இனிமேல். அப்புறம் ஒரு ஆக்ஸ், அவ்வளோதாங்க. ஒரு போட்டு மட்டும் செஞ்சுட்டு கிளம்பிடலாம். போட்டு தான் நம்மளுக்கு தெரியுமே, இவங்களை காமிக்கலாம் மாட்டானோ, ரொம்ப பெரிய ஆளுங்க அவனும் முஜாங்கள அப்படிதான். சரி அவங்க போட்டை வச்சுட்டு ஓகே அப்படியே போட்டை வச்சுட்டு இந்த சைடு தானே கிளம்பணும், அப்படியே கிளம்பிடலாம். ஆனால் சாப்பாடு தான் வயசு இல்லை என்கிட்ட. ஆனால் இங்கே இருக்கிறத வாட்டர் மெலனு இது பண்ணிட்டு போயிடலாம். அவங்க நைட் ஆகிறதுக்குள்ளே பண்ணிடணும் பட்டு பட்டுன்னு. இதுலேயே சில பைத்தியக்காரங்க இருப்பானுங்க, உள்ளே ஸ்கெல்டன்லாம் திடீர்னு ஸ்பானாகி கிடப்பானுங்க. ஆனால் ஜங்கிளில் இருட்டாக இருக்கும் வயசாக. 22 இருக்குது, இது 10வது எப்படியோ. இப்போதைக்கு நம்மளுக்கு இதான் சாப்பாடு, அதனால் ஓடுறதே பாருங்கள். நான் இது கண்ட்ரோல் பிச்சே ஓடல, அப்படியே தான் ஓடலாம். அப்படியே கீழே போயிட்டு போட்டை வச்சு அப்படியே போக வேண்டியதான். ஆனால் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. இங்கே கூட என் பாதி உடம்பு கேவலமாக இருக்குது. வாங்க அப்படியே ஃபஸ்ட் பர்சன்லேயே போவோம். ஈய ஓகே, நான் எதனால் நல்ல ஒரு ஸ்பாட்டு கிடச்சதுன்னா அவங்கள வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட 1 ஹவராக உட்காந்து எவ்வளோ தூரம் போய் முன்னாடி பயத்தில் பாருங்கள். கிட்டத்தட்ட நான் பிரேக் பண்ண எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? பாருங்கள் எத்தனை கவு எத்தனை சீப்பு வச்சுருக்கேன். நான் ஒன்றுமே கலெக்ட் பண்ணல, வெறும் இந்த ஃபுட்டு மட்டும்தான் என் டார்கெட்டாக வச்சு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆட்கோருக்கு தேவையே அந்த ஃபுட்டு தான். ஆனால் எவ்வளோ நேரம் தெரியுமா, என் கண்ணெல்லாம் வலிக்குது. நானாக ஒன்றும் கூட நான் கிவ் அப் பண்ணாமல் எனக்கு தேவையான அந்த வில்லேஜான நானும் தேடிட்டு இருக்கேன். கிடைக்கிது நானும் உனக்கு தேடிட்டே இருக்கேன். எனக்கும் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹார்ட்கோர் ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அதை சத்தியமாக முடியல. அதனால் எவ்வளோ பண்ண முடியுமோ நானும் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் எவ்வளோ நேரமாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நானும் இந்த மாதிரி எவ்வளோ இடத்த கலந்துருந்தேங்க. சரி, உங்களுக்கு ஓர் அடிக்கும் நான் தேடுறத பார்த்தா. சரி, நான் கட் பண்ணிக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு நான் வில்லேஜை கண்டுபிடிச்சேன். என்னடா வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன் கேட்டிங்கன்னா, சவானாவோட வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த நிலைமையில் எந்த வில்லேஜ் கிடச்சாலும் போதும் தாங்க இருக்குது. சத்தியமாக என்னால் முடியல. இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம எல்லாமே பண்ணலாம். பேச கூட முடியல கைஸ், சத்தியமாக நல்ல முடியல. உட்காந்து எடிட் பண்ணோம், நான் சொல்லவே முடியல. போங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், டாட்டா, பை பாய், see you.